நான் காத சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ ரிவ்யூ என்ன பார்க்கலாம். இங்க எல்லாரும் ராகவ கூட்டிட்டு கோயிலுக்கு வராங்க. இங்க துலபார நிகழ்ச்சியை ரொம்ப சீரும் சிறப்பா நடத்தி முடிக்கணும்னு. இங்க துலபார நிகழ்ச்சி வந்து ராகவோட அம்மா என்ன பண்ணணும், ராகவுக்கு அம்மா இல்லாதனால அந்த எல்லா நிகழ்ச்சியும் அம்மா ஸ்தானத்துல இருந்து இங்க அபி பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இங்க பாட்டி சொல்றாங்க, அபி அங்க இருக்கிற அந்த வாழைப்பழ காரு நிறைய ஃப்ரூட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அந்த தராசுல வைமா அப்படின்னு சொல்ல இங்க அபி என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி என்ன பாட்டி என்ன செய்ய சொல்றீங்க? ஆமாமா நீ தான் பண்ணி ஆகணும். உடனே இங்க சுந்தரி சொல்றாங்க, எதுக்கு அவளை பண்ண சொல்றீங்க? அவளே விளங்காதவ, அவ கையால எது பண்ணாலும் ஒண்ணுமே உருப்படாம தான் போகும். ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துல நடந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது திருப்பி அவளே சொல்றீங்க. இப்படி சொல்லும் போது இங்க ராகவுக்கு செம்மையா போக வருது. இங்க பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாம பேசாதீங்க. அபி என் பொண்டாட்டி என்னைக்குமே என்னோட அதிர்ஷ்டக்காரி தான். அவ எந்த விஷயம் பண்ணாலும் நல்லா தான் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இங்க அபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபி அந்த சந்தோஷத்தோட அந்த வாழைப்பழத்தாரம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இன்னும் ஃப்ரூட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அந்த தராசு வந்து ஈக்குவலான இடைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த தராசு கீழே இறங்கவே இல்லை. எல்லாரும் அப்படியே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க சுந்தரி சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல அவளே விளங்காதவ, அவளே அதிர்ஷ்டம் இல்லாதவ, அவ கையில போய் இதெல்லாம் செய்ய கூட்ட என்ன ஆகும்? இப்படி சொல்லும் போது எங்க அபியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க என் பொண்ணை இப்படி தேவையில்லாம சொல்லாதீங்க. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இங்க பாட்டி வந்து, இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க. அவ எப்பயுமே அப்படிதான், உங்களுக்கே தெரியும்ல, என்ன மன்னிச்சிருங்க. அவளுக்காக நான் வந்து மண்டி கேட்கிறேன். இப்படி சொல்றப்ப இங்க பூசாரி சொல்றாங்க, சரி சரி உங்க சண்டையை வந்து அப்புறம் வச்சுக்கோங்க. இங்க அந்த தராசு வந்து கீழே இறங்காம இருக்கு, அதுக்கு ஏதோ பெரிய காரணம் இருக்கலாம். அம்மன் வந்து உங்க வேண்டுதலை ஏத்துக்கல. நீங்க அம்மன்ட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் அம்மன் வேண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி சொல்லும் போது இங்க அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க பாட்டி கேட்கறாங்க, அபி என்னமாச்சு, நீ ஏமா ஃபீல் பண்ற, எதுக்கு கண்ணுலாம் கலங்குது? கேட்கும்போது பாட்டி இல்ல பாட்டி, ஏற்கனவே என்ன வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற நான் ஆரம்பிச்சேன் இந்த ஒரு காரியம் வந்து இப்படி பாதி தடைபடி நிக்குது. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க பாருமா, அம்மனுக்கு வேற எந்த குறைய கூட இருக்கலாம். அதுக்குன்னு ஒன்னாலும் டைம் இல்ல. நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஏதாச்சும் பாவமா கூட இருக்கலாம். நம்ம அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அபி அம்மன் கிட்ட போய் வேண்டாங்க. வேண்டது மட்டும் இல்லாம இங்க நிறைய பரிகாரம் பண்றாங்க. பால் கூட இருக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க, அங்க அப்படியே உருள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கா இருக்கு. இங்க ராகு அப்படியே அதிர்ச்சியாக நிக்கிறாரு. என்ன அபி நமக்கா இவ்வளவு பண்றோம், அபி இந்த மாதிரி பண்ணுமா நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த முரளிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எதுக்கு இந்த அபி தேவையில்லாத எல்லாம் பண்ணிருக்கோம். ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிருந்தா சந்தோஷமா இருந்திருப்போம். இந்த வீட்டுல வந்து இந்த குடும்பத்துல வந்து எப்பெல்லாம் கஷ்டப்படணுமோ எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த அபிக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காது போல. எப்பயாச்சும் அபியை தனியா போட்டு நம்ம பேசணும் அப்படின்னு நீங்க முரளி ஒரு பக்கம் யோசிச்சிருக்க. இந்த அபி அந்த பரிகாரமா முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி அந்த தராசுல வந்து எல்லாத்தையும் வச்சு பாக்குறாங்க. அப்பயும் அந்த இடம் வந்து இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க பூசாரி சொல்றாங்க, அம்மனுக்கு உங்க வேண்டுதல் தப்பல போல, நீங்க வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அபி இதுக்கு இன்னொரு பரிகாரம் இருக்குமா, உடம்புல இருக்கிற எல்லா ஆபரணங்களும் எல்லாத்தையும் கழட்டி நீ அம்மனுக்கு நிறைய போடு. அப்போ கொஞ்சமாச்சும் அம்மனோட மனம் வந்து இறங்குறது வாய்ப்பு இருக்கு. இப்படி சொல்லும் போது அபி தன் கையில இருக்கிற வலையில கட்டுறாங்க. அப்பயும் அந்த இடம் இறங்கவே இல்லை. தான் குளிச்ச வந்து கழட்டி போறாங்க. அப்பயும் அந்த இடம் இறங்கவே இல்லை. தன்னோட மூக்குத்தி கால இருக்கிற அம்மன் எல்லாத்தையும் கழட்டி போடுறாங்க. அப்பயும் அந்த இடம் இறங்கவே இல்லை. இங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது மறுபடியும் இங்க சிந்தை ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல அவர் விளங்காதவ, அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஏமா நான் நீங்களே அப்ப பண்ணிக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு போட்டு இது பண்ணிட்டு நான் சொன்னா கேட்கணும். திருப்பி அபி வந்து ஏற்கனவே வந்து மன வருத்தத்தில் இருக்கும்போது இங்க சுந்தரி இந்த மாதிரி பேசும்போது இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மலர் வந்து, ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா, இதுதான் நீங்க வரணும் நான் பேச சொல்றேன். தேவையில்லாம இங்க வந்து அந்த பொண்ணை பாவம் இப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கஷ்டத்துல இருக்கும்போது அதுக்கு துணை நீ கூட இரு இல்லையா. ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியா, கை கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பாத்துட்டு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணாரு. இங்க ஆகாஷ் வந்து இங்க அபி சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆமா ஏமா இந்த மாதிரி பண்ற, வீட்டுல இருக்கும்போதுதான் அபியை வந்து அழிவுன்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருப்ப, இப்ப கோயில் இருக்கும்போது கூட எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணுவியாமா, இந்த மாதிரி பண்ணாதமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்க அனு வந்து சொல்றாங்க, அத்த ப்ளீஸ் அப்புறம் பாவத்தை அவளுக்கு எல்லாம் பண்ணாதீங்க. சொல்லும் போது சுந்தரி வந்து, ஆமா ஆமா அவளை ஏதாச்சும் சொன்னா போதுமே எல்லாரும் அப்படியே வரிசையா வரிசை வந்து நின்றுவீங்க, நான் எதுவுமே சொல்லப்பா அப்படின்ட்டு இங்க சுந்தரி ஓரமா போயிட்டாங்க. இந்த உரமா போனதுக்கு அப்புறமும் இங்க அபியை வந்து ஒரு முயல் வந்து கூப்பிடுறாங்க. ஏமா பொண்ணு இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சுத்தி இருக்க பாக்குறாங்க, யாரு கூப்பிடுறீங்க, அபியை கூப்பிடுறீங்க அப்படி சொல்லும்போது, ஆமா ஆமா அந்த புடவை இருக்குல்ல அந்த பொண்ணை தானே கூப்பிடுறேன், வாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணுமா சொல்லும் போது உடனே அபி வந்து, சாமி சொல்லுங்க சாமி, இங்க பாருமா நீ இப்ப பெரிய துயரத்துல இருக்க, அந்த துயரத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை தான், அது பண்ணா மட்டுமே போதுமா, உனக்கு எல்லாமே சரியாயிரும். அம்மன் வந்து உன் வேண்டதை ஏத்துக்கல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, உன்னுடைய மனசுல ஏதோ ஒரு குறை இருக்குமா, அவன் உன்னை இன்னும் சந்தேகப்பட்டு இருக்கான், அவன் மனசை நீ குளிர் வச்சிரு, அவனோட மனசு குளிர் வச்ச மாதிரி ஆயிரும். இப்படி சொல்லும் போது இந்த அடிக்கு ஒண்ணுமே புரியல. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிட்ட வராங்க. கிட்ட வந்து அவன் கிட்ட வேண்டாங்க. வேண்டுனோடனே நீங்க அபி செய்ய போற அந்த ஒரு காரியத்தை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அபி தன்னோட தாலியை அப்படியே கழட்ட வராங்க. கழட்ட வரும்போது இங்க ராகவ் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாரு. அபி என்ன பண்ண போறா, என்ன தாலியை கட்ட போறாளோ, ஐயோ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவ் மனசு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க பாட்டி வராங்க. அபி என்னமா பண்ற, இந்த மாதிரி எதுமா நீ பண்ற, இப்பெல்லாம் பண்ணாதமா அப்படின்னு பாட்டி சொல்லும்போது இங்க அஞ்சலி அப்படியே ஷாக்கா நிக்கிறாங்க. அபி இப்பெல்லாம் பண்ணாத அபி, அஞ்சலின்னு உசுறு கத்திட்டு இருக்கும் போது இங்க யார் சொல்றேன்னு அபி கேட்கவே இல்லை. அபி உண்மையா தன்னோட தாலியை கழட்டி அந்த தரசுல வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த தராசு கீழே இறங்க ஆரம்பிக்குது. பாக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. உடனே அம்மன் இருந்து ஒரு பூ வந்து கீழே விழுகுது. பூசாரி சொல்றாங்க, இந்த பாருமா அம்மாவோட மனசு வந்து குளிர்ந்துச்சு, அம்மன் வந்து உங்க வேண்டுதலை ஏத்துக்கிட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லமா, இங்க ராகுக்கு துலாபார நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர் நடந்து முடிஞ்சிச்சுமா சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பூசாரி வந்து, இங்க பாருப்பா அந்த தாலி எடுத்து திருப்பி அடிக்கலத்துல நீ போட்டு விடுப்பா அப்படி சொல்லும் போது இங்க ராக வந்து சாமி வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டு அந்த தாலி எடுத்து அடிக்கலத்துல போட்டு விடுறாரு. போட்டு விட்டோன்னே
எல்லாருமே ஒரு மாதிரி மேஜிக்கல் மிராக்கலா இருக்கு. இப்படி கடைசி வரைக்கும் அந்த தட்டி இறங்கவே இல்ல. அதுவும் அந்த தாலி வந்து அவ்வளவு வீட்டும் இருக்காது. ஆனா அந்த தாலியை கழட்டி போட்டோன்னு இறங்கிருச்சு. இப்படி சொல்லும் போது இங்க அபிகிட்ட எல்லாரும் கேட்டோன்னே இங்க அபி சொல்றாங்க, என்னால ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அந்த அம்மன் அவங்க தான். மட்டும் இல்லாம அம்மன் ரூபத்துல அந்த முனிவர் வந்து என்கிட்ட இந்த விஷயம் சொன்னாரு. நான் அது மாதிரிதான் பண்ணேன், எதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது இங்க ராகவ் அதே ஷாப்லயே இருக்காரு. இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்கிறதுல வாய்ப்பே இல்லையே. உடனே இங்க ராகவ் வந்து அபி கிட்ட கேட்கிறாரு, அபி எனக்கு சயின்ஸ்ல எல்லாம் நிறைய வந்து நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த கடவுள் விஷயத்துல நம்பிக்கையே கிடையாது. அது எப்படி அபி? அந்த தாலி வந்து அவ்வளவு வெயிட்டும் கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் இறங்காத அந்த தாலி, அவ்வளவு பெரிய வீட்டுல வாழத்தாரி வச்சும் இறங்காத அந்த தராசு, தும்மா துண்டு தாலி வச்சோன்னு இப்படி இறங்குச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. இப்படி சொல்லும் போது நீங்க கடைசி வரைக்கும் சயின்ஸ் அறிவியல் அதையும் நீங்க புரிஞ்சுட்டுருங்க. அதையும் தாண்டின இந்த பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் இறைவன். அது நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு எல்லாமே சரியா நடக்கும். எனக்கு முன்னாடி இருந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு. அதனால கூட அது வந்து நடந்திருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த விடையை வந்து திருப்பி அந்த அம்மன் வந்து வழிகாட்டுவாங்க. நீங்க அந்த அம்மன்ட்ட கடுமையா வேண்டிக்கிட்டு நீங்க அந்த அம்மன்ட்டே வந்து விடையை கேளுங்க. உங்களே வந்து விடையை சொல்லுவாங்க. இப்படி சொன்னோன்னே ராகவும் சரி சொல்லிட்டு இருக்காரு.